வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடம்ல பார்க்கலாம். மணி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காரு. நம்மளோட கல்யாணம் ஆச்சு, நம்ம மாப்பிள்ளையோட கல்யாணம் ஆச்சு, நம்ம பண்ணாமல் எப்படி அப்படின்னு சொல்லி மணி வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனோட ஃப்ரெண்டு வராங்க. வந்த உடனே ஏமா நீ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, என்ன எப்படி கேட்குறீங்க, இந்த மண்டபத்துக்கு நான் தான் டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மணி, என்னம்மா நீ தான் டெக்கரேட் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி மணி கேட்குறாரு. அப்போது இல்லைங்க நான் பண்ணல, நான் அவங்க கூட வேலை செய்கிறேன், அவங்க எங்கள் ஃப்ரெண்டு தான். நாங்கள் எல்லாமே இப்படி கேங்காக செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களாம்மா, சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிம்மா யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மணி கேட்குறாங்க. அதுவானே அதான் அவங்க போகிறாங்க பாருங்கள், அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்களாம்மா, என்ன மூஞ்சி தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே மீனா வந்து உள்ளே போயிடுறாங்க. சரிண்ணே நான் போயிட்டு வேலையை பார்க்குறேன், வேலை நிறையா இருக்குது, நம்ம முடிச்சாகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ மணி, ஆமாம் கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சரிண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. சரின்னு சொல்லி மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக மீனாவை பார்த்துடுறாங்க. மீனாவை பார்த்துடுறாங்க. அவங்களும் வராங்க பின்னாடியே. வந்த உடனே ஐயோ மீனை தான் இந்த டெக்கரேட் எடுத்துருக்காளா, மாட்டணுன்னா போச்சு அப்படின்னு சொல்லி மணி ஒரு அளவுக்கு நம்ம இதுவாகிடலாம் அப்படின்னு சொல்லி மணி வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே இருக்காங்க. சரி நம்ம வெளில இருக்கிற வேலை செய்ய வேணாம், கிச்சனுக்குள்ளே ஏதாச்சும் நடக்குதான்னு கிச்சனுக்குள்ளேயே நம்ம இருப்போம், டெக்கரேட் முடிகிற வரைக்கும் நம்ம உள்ளே இருப்போம் அப்படின்னு சொல்லி மணி வந்து நினச்சிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி மணி வந்து கிச்சனில் என்னென்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசு வந்து முத்துக்கிட்ட, அப்பா அந்த கிச்சனில் போவே இல்லை, கிச்சனில் என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்கிறாரு. சரி அங்கிள் நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து போகிறாரு. போன இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அண்ணாமலை சைலண்டாக போய் கூப்பிட்டுட்டு வராங்க. இங்கே பாருங்கப்பா, அங்கே பாருங்கள் மலேசியா மாமா நின்றுட்டுருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கூப்பிட்டு, என்னங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட மணி அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ முத்து, என்னங்க நான் அவன் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசு என்ன முத்துவை விட்டோன்னா முத்து இன்னும் வரலையே என்னன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி பெருசு வராரு. வந்த உடனே வந்த இடத்துல, ஏன்பா இதுதான்ப்பா மாப்பிள்ளோட மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ முத்து, என்ன அங்கிள் சொல்கிறீங்க, இவங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, இவங்க தான் மலேசியா மாமான்னு சொல்லுவாங்க, அதாவது ரோஹினியோட மாமா இவங்க தான். இவங்க வந்து எப்படி மாப்பிள்ளைக்கு மாமா ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பெருசுக்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ பெருசு, என்னப்பா சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மணி, என்னங்க நான் வான்னு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பண்ணி சைலண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்டுட்ருக்காரு. அப்போ மணி சைலண்டாக தான் இருக்காரு. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜும் வராரு. வந்த இடத்துல, அப்பா இங்கே பாருங்கப்பா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, இவர் இங்கே இருக்கிறவர் தான், அவரோட ஸ்லாங்கெல்லாம் பார்த்தாலே இங்கே இருக்கிறவங்க தான் தெரியுது, நான் அப்பயே சொன்னேன் இல்லையா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நாமளா டே கொஞ்சம் பொறுமையாடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, டே என்னென்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே இங்கே பாரு, உன் ஒய்ஃபு உன்னை நல்லா ஏமாற்றிட்டு இருக்கா, மலேசமாவும் சொல்லிட்டு இருப்பாவ, இங்கே என்ன சாம்பார் ஊற்றிட்டு இருக்காருன்னு கேளு அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட வந்து முத்து கேட்டுட்ருக்காரு. அப்போ மனோஜும், டே நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, அவர் சும்மா ரோஹினியை பார்க்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே நல்லா வந்திருக்கலாம், நீ போயிட்டு பார்லமா கூட்டு வா அப்படின்னு சொல்லி முத்து வந்து மனோஜ் அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லி மனோஜ் போய் கூட்டிகிட்டு வர்றாரு. வந்த உடனே ரோஹினியும் வராங்க. வந்த உடனே, மாமா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது முத்து, இங்கே பாருங்கள் பார்லமா, நீங்கள் ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்குறாங்க. அப்போ மணி சொல்கிறாரு, மன்னிச்சிரு பாப்பா, இது என்னோட கல்யாணம், நான் பத்திரமா நல்லா முடிச்சு கொடுக்கணும் இந்த கல்யாணத்தை, தேவையில்லாத பிரச்சனை என்னால் வரக்கூடாது இல்லையா, நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் முத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா ரோஹினிக்கு ஒரே அதிர்ச்சி. அது இல்லாமல் விஜயம் வராங்க. வந்த இடத்துல விஜயம் வராங்க. வந்த இடத்துல சம்மந்தி வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கூட்டுட்ருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, ஆமாம் நல்லா சம்மந்தி போங்க, இதே பார்லமோட மாமாவே கிடையாதா அப்படின்னு சொல்லி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது கேட்டோட விஜயம், ரோஹினி என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹினி சைலண்டாக நடந்துட்டு இருக்காங்க. நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசுப்பா இங்கே பாருங்கள் முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது, நம்ம அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முத்து, மாமா சரி மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வேலை செய்ய போகிறாங்க. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ரோஹினியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்ன விஷயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.